ஆமா தம்பி, இதை மட்டும் உங்க வண்டியில மாட்டினா போதும். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, கவலையே பட வேணாம், சொகுசா போலாம். பாக்குறதுக்கு செமையா இருக்குல்ல. இதை மட்டும் வாங்கி மாட்டிட்டா போதும், இனி கார் இல்லை மலையில் போக முடியாது அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையே இல்லை. இது ஒரு இன்டர்நேஷனல் கூறுகட்ட ப்ராடக்ட். அதாவது இதோட பேர் வந்து ரெயின் கேனோபி அப்படின்னு சொல்லிட்டு. இதை சைனா மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை தயவு செஞ்சு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராதீங்க. முதல் விஷயம், இது ஒரு மேஜர் மாடிஃபிகேஷன். ஸோ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 படி இது தண்டனைக்குரிய குற்றம். அடுத்த விஷயம், இது ப்ராக்டிக்கலாக யூஸ்லெஸ் ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் மழைக்காக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ சுற்றி இருக்கிறது எல்லாமே பாலித்தீன் அப்படின்றதுனால சிம்பிளாக அதுலேயே வந்து மழை தண்ணி நிற்கும் அப்படின்றப்போ உங்களோட விசிபிலிட்டி போயிடும். ஃப்ரண்ட்ல விசிபிலிட்டிக்கு சின்ன ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சைடில் விசிபிலிட்டிக்கு பெருசாக இல்லை அப்படின்றதுனால அது ஆபத்தில் போய் முடியலாம். அதிகமாக காத்தடிக்கும் போதோ 30 km/h வேகத்தை நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னாலோ இந்த வண்டி அப்படியே உங்களை தள்ளி விடலாம். இதை நீங்கள் எதில் கொண்டு போய் மாட்டுறீங்க? ஹேண்டில் பார்ல கொண்டு போய் மாட்டுறீங்க. ஆல்ரெடி ஸ்கூட்டி அப்படின்றது சின்ன வீல், அதோட ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஓட்டுறவங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் அடிஷ்னலாக ஒரு ஆக்சசரியை கொண்டு போய் நீங்கள் மாட்டும் போது அது அதோட ஸ்டெபிலிட்டியை கம்ப்ளீட்டாக சீர்குலைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கங்க. அண்ட் யாரும் இந்த மாதிரி ஆக்சசரியை மாட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 10 அடி தள்ளியே இருங்க. ஏன்னா அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு ரோட்டில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ரோட்ஸை நம்ம தான் சேஃபாக மாற்றணும். மழை பெஞ்சுதுன்னா 10 நிமிஷம் ஓரமாக நின்றுட்டு போகிறதுல யாரும் குறைஞ்சு போயிட போகிறதில்ல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா.